கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியிலே எளிமை உள்ளவர்களோடு கூட இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ள மக்களோடு கூட இருக்கிறார். அவர்களை பார்த்துதான் அவர் பாக்கியவான் என்று சொல்கிறார். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், தேவன் எந்த இடத்துல யார் இடத்துல வந்து வாசம் பண்ணுகிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் வானத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் கீழே இறங்கி வந்து யாரோடு வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை மிக தெளிவாக இந்த 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமான உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அவர் பாருங்க, இப்படிப்பட்ட மக்களோடு தான் எங்கோ உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வானாதி மண்டலங்களிலே நித்தியவாசியா இருக்கிற அவர் தங்குகிறதான இடம் யாருன்னு சொன்னால், பணிந்தவர்களின் ஆவி, நொறுங்கினவர்களின் இருதயம் அதை உயிர்ப்பிக்கவும் நொறுங்கணுண்டு பணிந்த ஆவியினிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு கூட வந்து தங்க வேண்டும் என்று சொன்னால், அவர் எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்டதான நிலையில் உள்ளதான இருதயம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது அந்த ஆவி பகுதியில அது எளிமையாக நொறுங்குண்டதாக இருக்க வேண்டும். அது நமக்கு வந்து அவர் வந்து தங்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்படி வருவார் என்று சொன்னால் நாம் தான் பாக்கியவான்கள். யார் அவர்? உன்னதங்களில் இருக்கிறவர். இப்படிப்பட்டதான ஆவியில் உயிர்ப்பிக்கிற நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியிடத்திற்கும் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நாம் மிகவும் அவருடைய கரத்தில் விசேஷித்தவர்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆகவே நாம் இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து நாம் துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வானத்தில் ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் மத்தியில நொறுங்கின இருதயத்துல அநேக நேரங்களில நாங்கள் நொறுங்கி போய் காணப்பட்ட நேரங்களில நீர் கீழே இறங்கி வந்து ஆண்டவரே எங்களோடு கூட தங்குகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.